கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் பி பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு இரட்டை இலை சின்னத்தில் ஆதரவு கோரி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளரும் மாநகராட்சியின் 42வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மண்டல குழு தலைவருமான ஜே.பி. என்கின்ற ஜெயப்பிரகாஷ் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரப்புரை மேற்கொண்டார். முன்னதாக ஓசூரில் உள்ள உழவர் சந்தை பகுதியில் உள்ள உழவர்கள், காய்கனி விற்பனையாளர்கள், பொதுமக்கள் மற்றும் வணிக பெருமக்கள் உள்ளிட்டோரிடம் நேரில் சென்று அதிமுக அரசின் சாதனைகளையும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் நிறைவேற்றி தரப்பட உள்ள வாக்குறுதிகளையும் அச்சிடப்பட்ட பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். இதைத் தொடர்ந்து தாலுகா அலுவலக சாலை, அந்த சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள அண்ணா சிலை மற்றும் பாகலூர் செல்லும் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அமையப்பெற்றுள்ள வணிக நிறுவனங்கள் பொதுமக்களிடையே திமுக அரசின் அவலங்களை எடுத்து கூறி திமுகவை அகற்ற அனைத்து மக்களும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என அப்போது அவர் பரப்புரை மேற்கொண்டார். சில பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட ஜெயப்பிரகாஷ் தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் பேசி வாக்காளர்களிடையே இரட்டை இலைக்கு வாக்களிக்குமாறு ஆதரவு கூறியது அனைவரிடமும் வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து நேதாஜி சாலை, மகாத்மா காந்தி சாலை, பழைய பெங்களூர் சாலை உள்ளிட்ட மாநகரின் பிரதான சாலைகளின் வழியாக சென்று ஒவ்வொரு வாக்காளர்களிடமும் அதிமுக ஆட்சியில் சாதனைகள் குறித்த பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார். இந்த பரப்புரையின் பொழுது கூட்டணி கட்சிகளான பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று வீதி வீதியாக சென்று இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார்கள்.